புனித பவுலின் பணி. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். புனித பவுலின் பணி. பவுல் வழிபாட்டை கடந்து வார்த்தைக்குள் நம்மை அழைத்துச் செல்கிறார். இந்த பணியை தான் அன்று அவர் செய்தார். இன்று நாம் செய்யும்படியாக திருமுகத்தின் வழியாக வலியுறுத்துகிறார். ரோமர் 15:16 வாசிக்கிறோம், நற்செய்தி அறிவிப்பதே என் குருத்துவ பணி. இன்னும் அங்கே வாசிக்கின்ற பொழுது, திருமுழுக்கு கொடுப்பதற்காக கடவுள் என்னை அழைக்கவில்லை, திருமுழுக்கு கொடுப்பதற்காக கடவுள் என்னை அனுப்பவில்லை, நற்செய்தி அறிவிப்பதற்காக, புற இனத்து மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக கடவுளை அனுப்பினார். ஆகவே இங்கே சொல்லுகிறார் ரோமர் 15:16, நற்செய்தி அறிவிப்பதே என் குருத்துவ பணி. வழிபாடு வேண்டாம் என்று சொல்லவில்லை, வழிபாட்டை கடந்து வார்த்தைக்குள் நம்மை ஆழப்படுத்துகிறார், அகலப்படுத்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, திருத்துதர் 26:18 வாசிக்கிறோம், இந்த மக்களை இருளிலிருந்து ஒளிக்கும், சாவிலிருந்து வாழ்வுக்கும், சாத்தானின் பிடியிலிருந்தும் கடவுளின் அதிகாரத்துக்கு கொண்டு வந்து இவருடைய மனக்கண்களை திறப்பாயாக என்று சொல்லுகிறார் கடவுள் பவுலடியார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது புனித பவுலினுடைய பணியினுடைய முக்கிய அம்சங்களாக இருக்கிறது. அத்தகைய பணியில் காணப்படுகிற முக்கிய அம்சங்களை நாம் கைக்கொள்வோம். சாவிலிருந்து வாழ்வுக்கு, இருளிலிருந்து ஒளிக்கு, சாத்தானின் பிடியிலிருந்து கடவுளுடைய ஆளுகைக்கு பிள்ளைகளை கொண்டு வந்து எல்லோருடைய மனக்கண்களை திறக்கிற பிள்ளைகளாய் நாமும் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.